ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம செல்லம்மா வீட்டில் சூப்பரான சவுத் இண்டியன் ஸ்டைலில் ஒரு ஆட்டுக்கால் பாயா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கரெக்டான அளவுன்னு கிடையாது. நீங்கள் வாங்குகிற ஆட்டுக்காலுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ, தண்ணி ஊற்றி வேக வைக்கிறீங்களோ அதுக்கான அளவுகளோடு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5 கப் தண்ணி விட்டு வேக வச்சதுனால அதுக்கான ரெசிப்பியாக தான் இது இருக்கும். 5 கப் தண்ணி விட்டு வேக வச்சிங்கன்னா அதுக்கேற்ற அளவுகளோடு செஞ்சுருக்கேன். நீங்களும் கூடவோ இல்லை குறையவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும், ஒரு தேங்காய் அரவை. இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 5 முந்திரி பருப்பு எடுத்து 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட இதை ஆட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/2 கப் ஃப்ரைடு ஆனியன்ஸ், அப்புறமா 1 புடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, இது எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக, திக் பேஸ்ட்டாக அரைச்சி சைடில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் என்ன பண்ணுங்கள், எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 2 பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ் ஒரு 5, ஏலக்காய் ஒரு 4 தாளிப்புக்கு, கருக விடாமல் வதக்கிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 காஞ்ச மிளகாய், இது நல்லா போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. இப்போது ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, 4 அரிஞ்சு. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதிலேயே இப்போ மல்லித்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காரத்தூள் ஆட் பண்ணக்குள்ளே எவ்வளோ பச்சை மிளகா சேர்த்துருக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய காரம் ஆகிடக்கூடாது இல்லையா, அதுக்கு தான். மல்லித்தூள் தான் இதில் வந்து மேக்ஸிமம் டேஸ்ட்டாக இருக்கணும். ஸோ மல்லித்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, இது எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வரும். சீக்கிரமாகவே இது இந்த மசாலா குக் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அரைச்சி வச்ச அந்த தேங்காய் மிக்சர் இருக்குது இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருந்தால் இந்த டிஷ்ஷு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அதிகம் ஆனாலும் வந்து நல்லா இருக்காது. மற்ற ரெசிபியெல்லாம் வந்து நம்ம ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இதில் வந்து உப்பு கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இது வந்து ஆட்டுக்கால் வேக வச்ச தண்ணியும் அந்த ஆட்டுக்காலையும் இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால்
இந்த மாதிரி ரெடி ஆகும். நிறைய இருந்தது இல்லையா, ஸோ அதுவே மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா ரெடியூஸ் ஆகி இந்த மாதிரி நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நடுவில். அது எண்ணெய் நம்ம ஆட் பண்ண எண்ணெய் கிடையாது, அந்த ஆட்டுக்காலில் இருக்கும் இல்லையா கொஞ்சம் அந்த ஃபேட்டெல்லாம், அதெல்லாம் தான் அது. இப்போ நல்லா இந்த மாதிரி சுண்ட வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவும் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் இல்லை என்னோடய இமெயில் ஐடி நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மெயில் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எல்லோரும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் செல்லம்மா வீடு.